ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்கு, ட்ராக் இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் சொல்றது வந்து கிளவுட் ப்ராக்டிஷனர். ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம கிளவுட் பேசிக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் இஸ் ஏடபிள்யூஎஸ், எதுக்காக ஏடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணணும், ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன ஆஃபரிங் இருக்கு, ஸோ அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் எப்படிலாம் வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம டீப் டைவாக பார்க்க போகிறோம். தென் அசோசியேட் லெவலில் வந்து சிஸ்ஆப்ஸ் அட்மினும் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரலாக வந்து ஒரு 1 year to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பியர் ஆகிற எக்ஸாமினேஷன். இது வந்து ஒரு 3 to 6 monthsலேயே நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சாலே ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிடலாம். பட் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ன்றது மேண்டேட்டரி கிடையாது, இட் இஸ் ஆப்ஷனல் ஸ்டெப். பட் தென் ஜென்ரலாக ஒரு ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேலிடிட்டி வந்து நெவர் எக்ஸ்பைரிங் இருக்கிறதால நிறைய பேர் அந்த ஃபவுண்டேஷனல் எக்ஸாம் எழுதுவாங்க. பட் இன்டர்மீடியேட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷாலிட்டி லெவல் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ரினிவல் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி ரினிவ் இட். அண்ட் தென் இதுதான் வந்து அமேசான் வந்து ரெக்கமெண்ட் பண்ற ரெக்கமெண்டட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க ஒரு ப்ராக்டிஷனர் ஃபவுண்டேஷனல் சர்டிஃபிகேஷன் எழுதணும் அப்படின்னா ஒரு 6 months ஆஃப் ஒரு கிளவுட் ஆர் இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பேசிக் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே யூ கேன் அப்பியர் ஃபார் திஸ். ஏன்னா இதுல வந்து எந்த ஒரு ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் கிளவுடோடைய ஓவர்வியூ, தென் சில டொமைன்ஸ் இருக்கு, அதாவது கிளவுட் டெக்னாலஜி என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, எப்படி அவங்க வந்து ப்ரைசிங் வந்து கொடுக்குறாங்க, எப்படி எல்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க, பில்லிங் என்ன. ஸோ இந்த பேசிக் 4 டொமைனை நீங்க கவர் பண்ணாலே உங்களால இந்த ப்ராக்டிஷனர் ஃபர்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் மற்ற லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்க எந்த ஜாப் ட்ராக்குக்கு போறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெலவெண்டா பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு சர்டிஃபிகேஷனுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபர் ஆகும், டியூரேஷன் டிஃபர் ஆகும். ஸோ நீங்க ஹையர் லெவல் சர்டிஃபிகேஷன்லாம் போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 hours எக்ஸாமினேஷன் அது. வேறஸ் மிட் லெவல் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் சர்டைன் ஏரியாஸ் லைக் 2 hours to 2.5 hours இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1.5 hour எக்ஸாம் தான் இந்த கிளவுட் ப்ராக்டிஷனர் எக்ஸாம். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்க்கு வந்து டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் டியூரேஷன் இருக்கு. தென் கொஸ்டின்ஸும் டிஃபர் ஆகும், அதோடைய காம்ப்ளெக்சிட்டியும் உங்களுக்கு மாறும். ஸோ ஜென்ரலாக வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஷனர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் தே வில் டேக் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட், சிஸ்ஆப்ஸ் அசோசியேட். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ரோலில் நீங்கள் இருக்க போறீங்க, உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா தென் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அது. ஸோ சிஸ்ஆப்ஸ் அட்மின்னு சொல்லுவாங்க, இல்லை கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமோடைய பேசிக் ஃபவுண்டேஷனல் சர்டிஃபிகேஷன் அது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீமில் ஒர்க் பண்ண போறீங்க, கிளவுட் டெவலப்பராக வந்து நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் வித் திஸ் டெவலப்பர் அசோசியேட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ராக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் டூ எனி ஆஃப் தி சர்டிஃபிகேஷன். ஸோ ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப காமனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ கிளவுட் ஆர்கிடெக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப காமனான ஒரு சர்டிஃபிகேஷன் இப்போ. அண்ட் தென் ஜாப் ரோலுமே கூட, ஏன்னா நிறைய இன்ஃப்ரா நாலேஜ், டேட்டா பேஸ் நாலேஜ், நெட்ஒர்க் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்ட்ரீம்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு இந்த கிளவுட் ஆர்கிடெக்டா மாறுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேண்டேட்டரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட்டும் தென் சிஸ்ஆப்ஸ் அசோசியேட் அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்க செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனலா எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளவுட் ஆர்கிடெக்ட், அதாவது சீனியர் லெவல் ஆர்கிடெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 லெவலா நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்டர்பிரைஸ் லெவல் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்டையர் ஆர்கனைசேஷன் லெவல்ல வந்து என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, மேபி கிளவுட் யூஸ் பண்ணலாம், ஆன் ப்ரெமைசஸ்ல எஸ்ஏபி யூஸ் பண்ணலாம், சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே அவர் கவர்ன் பண்ணுவார். வேறஸ் அந்த சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் ஆர் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டொமைன் ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. இப்போ லெட்ஸ் சே சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னா கிளவுட் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய என்னென்ன டெக்னாலஜி இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்றதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கஸ்டமருடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்ற லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு கிளவுட் ஸ்பெசிஃபிக்கா, இல்லை ஒரு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியா இருக்கும். பட் நம்ம இங்க பாக்குறது எல்லாமே வந்து செகண்ட் லெவல் தான், அதாவது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லெவல் தான். என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டா ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடி பேக்ரவுண்ட், அதாவது ஐடி ரிலேட்டட் ஆர்கிடெக்சர் தெரியணும், தென் பிசினஸ் ஆர்கிடெக்சர் தெரியணும், அண்ட் தென் நெட்வொர்க் செக்யூரிட்டி, இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கணும். வேற இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கிளவுட்
அண்டர்ஸ்டாண்டிங் கிளவுட் நாலேஜ் இருந்தாலே இட் இஸ் சஃபிஷியன்ட். பட் கண்டிப்பா வந்து இட் வில் கெட் இன்டர் கனெக்டட் வித் ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் நம்ம கண்டிப்பா we have to gain it. பட் இந்த இடத்துல வந்து சர்டிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் அப்படின்றது மேண்டேட்டரி சர்டிஃபிகேஷன் ஃபார் அ கிளவுட் ஆர்கிடெக்ட். இதுவே நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென் டெவலப்பர் அசோசியேட் அண்ட் சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் ரெண்டுமே வந்து மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் நீங்க யூ கேன் கோ அண்ட் அப்பியர் ஃபார் டெவாப்ஸ் இன்ஜினியர் ப்ரொஃபஷனல். செக்யூரிட்டி பப்ளிக் கிளவுட் செக்யூரிட்டி டீம்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஸ்பெஷலைசேஷன் சர்டிஃபிகேஷன் இருக்கு, செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் வந்து நீங்க வந்து ஒரு ஆப்ஷனலா எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அதனால வந்து நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டியுமே நெட்வொர்க் ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷனுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பட் இட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி திங். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன் ட்ராக்ஸ் இருக்கு, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஏடபிள்யூஎஸ்ல வந்து சூப்பர் டெவலப்பர் ஆகணும் இல்ல சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னா தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன். அது வந்து வைட் ரேஞ்சில் இருக்கு. கிட்டத்தட்ட 7 to 8 மேண்டேட்டரி சர்டிஃபிகேஷன் இருக்கு. அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர் ப்ரொஃபஷனல் ரெண்டுமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி கால்ட் அஸ் அ சூப்பர் ஹீரோ. ஸோ நான் வந்து 2 சர்டிஃபிகேஷனுமே நான் முடிச்சிருக்கேன். அண்ட் தென் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ராக் இருக்கு. ஸோ இப்போ நீங்க டேட்டா ஸ்பெஷாலிட்டிலேருந்து டேட்டா பேஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க இல்லை வந்து மிஷின் லேர்னிங் படிக்க போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்க ட்ராக் தான். ஸோ அதில் மேண்டேட்டரியாக தேவைப்படக்கூடிய சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட்டாக இருக்கட்டும் இல்லை சிஸ்ஆப்ஸ் அட்மின் அசோசியேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நம்ம டீப் லெவலா கவர் பண்ண போறோம். சில பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் வந்து 3.5 months 4 months கிட்ட கோர்ஸ் போகுது அப்படின்ட்டு. சரி, நம்ம வந்து 3 months to 4 months வந்து ஒரே சர்டிஃபிகேஷனை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து 1 month வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆர் ஃபர்ஸ்ட் 3 weeks வந்து கிளவுட் பிராக்டிஷனர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் முடியறதுக்குள்ள நீங்க வந்து யூ கேன் ட்ரை அப்பியரிங் ஃபார் கிளவுட் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன், அதாவது பிராக்டிஷனர் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்க அட்டம் பண்ணலாம். ஓகே, அதோடைய ரெலவெண்ட் கண்டென்ட் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அதாவது செகண்ட் தேர்ட் மந்த்லலாம் வந்து என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நான் டீடைல்டா வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணுங்க. இன்கேஸ் அதுல ஏதாவது டவுட் இருந்தா நம்ம அதை நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, பட் இந்த ஃபர்ஸ்ட் 3 weeks வந்து நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து இட் இஸ் மோர் அலைன் டு கிளவுட் பிராக்டிஷனர் சர்டிஃபிகேஷன். கிளவுட் கான்செப்ட் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளவுட்ல எப்படி பில்லிங் நடக்குது, எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். அதை எப்படி நம்ம செக்யூரா கஸ்டமருக்கு லீகலா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டா இருக்க மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே வந்து ஸ்கோரிங் மெக்கானிசம் இருக்கு. எந்தெந்த டொமைன்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வரும்ன்றது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது எக்ஸாம் கைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களுடைய அமேசானோடைய போர்ட்டல்ல போனீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாம் கைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த டொமைன்லேருந்து கொஸ்டின் வரும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட் சர்டிஃபிகேஷனுடைய ஸ்கோரிங் மெக்கானிசம். ஸோ இன்னைக்கு நம்ம டே 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கிளவுட் பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். கிளவுட்னா என்ன, கிளவுட்ல என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன மாடல் இருக்கு, கிளவுட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, கிளவுட்ல என்ன எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றாங்க. தென் கிளவுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, கிளவுட்லயுமே வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீப் டைவா பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல வந்து நம்ம லைவா வந்து சில நோட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணுவோம். அந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லேப் மெட்டீரியல்ஸ் நான் டிரைவ் வழியா உங்களுக்கு ஆக்சஸ் எனேபிள் பண்ணிடுவேன். தென் ட்ரைனிங்க்கு வந்து செஷன் ரெக்கார்டிங்கும் வந்து உங்களுக்கு இந்த செஷன் தமிழ்ல இருந்தாலும் உங்களுக்கு இதோடைய பேரலல் இங்கிலீஷ் செஷன் இருக்கு, அதுக்கும் நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். இன்கேஸ் நீங்க இங்கிலீஷ்ல கோ த்ரூ பண்ணாலும் நீங்க கோ த்ரூ பண்ணிடலாம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸும் நம்ம கொடுப்போம் சேம் யூடியூப் வழியா. தென் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டம்ஸுமே வந்து நான் கூகுள் டிரைவ் வழியா உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் எனேபிள் ஆக்சஸ் டு யுவர் ஜிமெயில் ஐடி. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஜிமெயில் ஐடி வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் ஆக்சஸ் எனேபிள் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 weeks நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற டொமைன்ஸ் இதெல்லாம் தான். கிளவுட் டெக்னாலஜிஸ், கிளவுட் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போறோம். கிளவுட்ல எப்படி செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். தென் லேட்டரா கிளவுடோடைய பில்லிங் அண்ட் பிரைசிங் மாடலை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன்ல வந்து கிளவுடோடைய பேசிக், கிளவுட்னா என்ன, கிளவுட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு கஸ்டமர்ஸ் மைக்ரேட் பண்றாங்க, கிளவுடோடைய எக்கனாமிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் டொமைன் 1. ஸோ இந்த ஏரியால தான் வந்து நமக்கு அரௌண்ட் 24% ஆஃப் த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம
கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, கிளவுட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிளவுடை டிஃபைன் பண்ணலாம். தென் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, பப்ளிக் கிளவுட்ல வந்து எதுக்காக கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்ற சில யூஸ் கேசஸ் சினாரியோலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.